ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ மார்க்கெட் பாருங்கள் எப்படிலாம் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, 5 நாளாக ஒரு மந்த்லி சார்ட்டும் பாருங்கள். 1ஆந்தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா 23,500 23,300 இந்த இதுக்குள்ளே தான் விளையாடிட்டுருக்காங்க. 500 போய் திருப்பி கீழே 200 வந்து திருப்பி மேலே 400 500 500 இந்த மாதிரி தான் சைடு வேல் தான் மூவ்மெண்ட். இது நம்ம முடிஞ்ச அப்புறம் பார்க்கும்போது எப்படி தெரியுது. ஆனால் வந்ததுக்கு மட்டும் நம்ம மார்க்கெட் ஏறும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஜூன் மாதம் மார்க்கெட் ஏறும், ஏன்னா நல்ல ஸ்ட்ராங் கேண்டல் கொடுத்துருக்கான் ஒன்று. இதுலேருந்து ஏறும்னு பார்த்தா இப்போ திரும்ப ட்ரம்ப்பு போர் இந்த நியூஸால் திருப்பி பார்த்தா ஏறி சைடு தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாக பாருங்கள் இறங்கி ஏறது, திருப்பி பார்த்திங்கன்னா 9 செவ்வாய்க்கிழமை கேப் அப்போ ஏறிட்டு அதிலேருந்து இறங்கி திருப்பி ஏறி முடிச்சிருக்கான். நேற்று ஏற ஆரம்பித்து 1 மணிக்கு மேலே இறங்க ஆரம்பிச்சிருக்கான். இன்றைக்கி அதே மாதிரி தான் இறங்கிட்டு அதிலேருந்து ஏறி 1 மணி மேலே இறங்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் நம்ம இதில் எப்படி இதெல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் தெரியுது. ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா 9:16 ஏன் எடுத்தேன்னா, மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 மைனஸில் ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது தான் விக்ஸ் கம்மியாக இருந்தது. சரி ஓகே, மார்க்கெட் விட 200-300 பாயிண்ட் இறங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், நைட்டு மார்க்கெட் ப்ளஸில் காமிச்சு இந்த நிஃப்டி நைட்டு 12 மணிக்கு மேலே முடிச்சு காலைல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போய்ட்டுருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாமே அடி வாங்கியிருக்கு ஃபாரின் மார்க்கெட்லாம். அதையும் காட்டுறேன். இது பாருங்கள், 500 பாயிண்ட்டு 200 பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு 1% 2%ன்ற மாதிரி இருந்தது. ரெண்டாவது கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க ப்ளஸில் கிடக்குது. ஆக்சுவலாக 4,300 இருந்தது, நேற்று ஒரே 150 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் காரணத்தை வச்சு மார்க்கெட் இறங்க போகுது. ட்ரம்ப் வேறு போர் சொல்லியிருக்காருல்ல, அதனால் இது நினச்சி தான் நான் பண்ணேன். காலையிலே பார்த்தீங்கன்னா வீட்டில் வாங்கிட்டேங்க. 9:16 121 வாங்கினது. 5,000 நேற்று ஒரு டெபாசிட் பண்ணது. ஸோ 5,000 வச்சுருந்தாங்க. போனோம் அன்றைக்கி ஒரு 7 ரூபா விட்டோம். அதுக்கப்புறம் அந்த 5 ரூபா வச்சு ஒரு 2,400 ரிஸ்க் எடுத்துகிட்டு மீதி 2,200 ஸ்டாக் வாங்கிட்டேங்க. ஆர்விஎன்எல் 10 ஸ்டாக்கும், ஐஓபி ஒரு 2, கோல்டு பீஸ் ஒரு 3 வாங்கிட்டு வச்சுருக்கேன். சரி, ஆல்ரெடி 32,600. இப்போ 2,400 சேர்ந்துன்னா கிட்டத்தட்ட 35 ரூபா இன்வெஸ்டரில் வந்துடும். ஸோ ஸ்டாக்லாம் செம்ம அடிங்க. 3,600 கிட்டத்தட்ட பாருங்கள். ஒரு 5,000 எப்படின்னா ப்ளஸ் 1,500 2,000 பார்த்தேன். இப்போ 3 அப்படின்னா 5,000 இது பண்ண மாதிரி நம்ம அப்படியே வெளியே வந்துட்டு இருந்தால் இப்போ இறங்கும்போது வாங்கிருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாக் விற்று வாங்க முடியாது. ஸோ வாங்கி வச்சுட்டு ஆவரேஜ் பண்ண தான் முடியும் நம்ம ஸ்டாக். ஏன்னா அதில் காலத்துக்கு கூட போகிறோம். பாருங்கள், மரைன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் 40% இருந்தது ஒரு போன வாரம். இதாங்க ஸ்டாக்கோட இது எல்லாமே. ஐநாக்ஸ், ரிலையன்ஸு, ஆர்விஎன்எல்லாம் பலத்தமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் அதனோட எப்படி அது கம்பேக் கொடுக்கணும் நம்மளுக்கு தெரியும். அதனால் ஆர்விஎன்எல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், ஆர்விஎன்எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இருந்து 2024 பாருங்கள் 200 அப்படியே 600 போயிருக்கு. ஸோ 2 வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதான் லாஸ். 2,400